இப்போ கவிஞர் வாலி ஏறின மேடையிலெல்லாம் நன்றி பாராட்டினதுன்னா டிஎம் சௌந்தரராஜனுக்கு தான் பாராட்டியிருக்காரு. இவருக்கும் அவருக்குமான உறவு எப்படி சார்? அதாவது வாலி சாரை கூட்டிகிட்டு வந்தது ஐயா தான். திருச்சியிலேருந்து கூப்பிட்டு வந்தது ஐயா. எங்கேயாவது வெளியூர் போகும்போது வாலி சார் ஒரு லெட்டர் போடுவார். வாலி சார் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்பார். ஆல் இண்டியா ஒர்க் பண்ணியிருக்காரு வாலி சார் திருச்சி. அப்போ ஆமாம், அண்ணா எப்படி இருக்கீங்க என்னன்னு பார்த்து பேசுவார். பார்த்து பேசணுன்னா அட்ரஸ்லாம் கொடுத்து லெட்டர் போடுறது அப்படியே ஒரு தொடர்பில் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் கற்பனை என்றாலும் கரிசல் என்றாலும் கந்தனை உன மாதிரி வேணும் ஒரு பாட்டு எழுதி தபால் கடையில் எழுதி ஐயாவை காமிச்சிருக்காரு. ஐயா வாங்கி பார்த்துருக்காரு. போடுறா டியூன் போடுறான்னு போட்டு ஐயாவை டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் இசையமைச்சிருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது. அவரோட பக்தி பாடல் மண்ணானாலும் திருச்செந்தூரில் எல்லாமே ஐயாவே மியூசிக் போட்டு பாடினது. ஸோ இந்த பாட்டை கற்பனை என்றாலும் கரிசல் என்றாலும் கந்தனை உன மாதிரி வேணும்னு ஐயா மியூசிக் போட்டு பாடினதுனால சூப்பர் ஹிட் ஆகி பாட்டு ஹிட்டு எப்படி இருக்கான் அவருக்காங்க டிஎம்எஸ் பாடுறா பாட்டை மியூஸ் பண்ண. அப்புறம் ஐயா அடுத்த தடவை போகும்போது என்ன வணக்கம் அப்படின்னு எருமாடு தண்ணிக்குள்ளேயே உட்காந்துருந்தனாக்க கல் நினச்சிக்குவாங்க. தண்ணி ஏன்னா எருமாடு தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக இருந்தால் முதுகு மட்டும் தானே தெரியும். வெளியே வந்தால் தான் அது எருமாடு தெரியும். வா மெட்ராஸ்க்கு பார்த்துக்கலாம், 2 லோன் பார்த்துக்கலாம், வா நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுவாங்களா. ஐயா தான் வர வச்சுதுங்க. வர வச்சு புரட்சி தலைவர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம எபிசோடில் சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்போது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் புரட்சி தலைவருக்கும் ஒரு மனத்தாங்கல். அந்த மனத்தாங்கல் வர்றதுக்கும் வாலி சார் என்ன புரட்சி தலைவர்கிட்ட என்றாருன்னு கரெக்டாக போச்சு. ஸோ அப்படி ஒரு இது எனக்கு வாலி சார் ரொம்ப நெருக்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய அட்வைஸ் பண்ணுவார், நிறைய திட்டுவார். கூப்பிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி சாயங்காலம் ஒரு 6:30 கூட்டம் 9 வரையும் திட்டு தான். வேறு இருந்தால் எதுங்க அவர் போய் பார்க்குறீங்க. எல்லாமே அவருக்கு என் மேலே இந்த பேரன்பு. எப்படி நடந்துக்கணும் இந்த சமுதாயத்தில், எப்படி புது காலத்துக்கு தகுந்த எப்படி மாற்றிக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி பயணிக்கணும், என்ன அந்த மக்களுடைய மனநிலை என்ன, சினிமா என்ன, காலம் என்ன, விதி என்ன, ஜாதகம் என்ன, எப்படி பயணிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு என் கண்ணை திறந்தவர் கவிஞர் வாலி அவர்கள். ஐயாவை நான் என்றைக்குமே வாலி சார் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், கண் போன போக்கில் எழுதினார் ஐயா, பாடினார் இல்லைங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்நீச்சலுக்கு யார் எழுதுந்துங்க? பூமி என்ன சுற்றுதே வரையும் எழுதிட்டார். அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? யாராவது நம்புவாங்களா? வாலி சார் இந்த பாட்டை கேட்ட பையனுக்கு தெரியுமா? டேமேஜான ஃபீஸுன்னானுங்கிறார். அப்போ காலத்துக்கு தகுந்த எப்படி நீங்கள் மாற்றிக்கணும், ஒரே இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எப்படி பயணிக்கணும், நெருக்கடியான நிலை வரும்போது எப்படி பயணிக்கணும் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப சொன்னவர். ரொம்ப பாராட்டுவார் நம்மளை. என்ன வாழ்த்தையெல்லாம் பேசுகிறார் இதில். நான் சொல்லுவார், நான்லாம் ஒரு ஆளாங்க என்ன நீங்கள் வாழ்த்துறீங்க, உம்மை பாராட்டினாதே வாய், இல்லாட்டி இதெல்லாம் கால் வாயான்னு அதுக்கு ஒரு இது போடுவார். அப்போ நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் வலி நிவாரணங்க, உங்களை பார்த்துட்டு போனால் எனக்கு வாலி நிவாரணம் பார்த்தியாடா அப்படின்னு பேர். நல்லா அப்படி ஒரு அன்பான கவிஞர்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்லுவார், ஒருத்தர் ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும்.